அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் HRA, TA மற்றும் FMA போன்ற 3 முக்கியமான அலவன்ஸ்களில் நம்ப முடியாத அளவிற்கு ஏற்றம் கண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 8வது சம்பள குழுவில் அடிப்படை சம்பளத்துடன் சில கொடுப்பனர்களின் விதிகளிலும் பெரிய மாற்றம், முக்கியமான மாற்றங்களும் ஏற்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப வீட்டு வாடகை கொடுப்பனர்வு, மருத்துவ கொடுப்பனர்வு மற்றும் பயணப்படி ஆகியவற்றின் தற்போதைய கட்டமைப்பை அரசாங்கம் மாற்றக்கூடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை கொடுப்பனருக்கான விதிகள். அதில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் கொடுப்பனர்வு HRA எனப்படும். ஸோ 7வது ஊதிய குழுவின் நகரங்களின் அடிப்படையில், அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப 3 பிரிவுகளாக பிரித்தது X, Y மற்றும் Z. ஸோ ஜனவரி 1, 2016 அன்று 7வது சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வந்தபோது HRA விகிதங்கள் பார்த்தோம்னா X வகை நகரங்களில் அடிப்படை சம்பளத்தில் 24%, Y வகை நகரங்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 16%, Z வகை நகரங்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 8% வழங்கப்பட்டது. மேலும் அகவிலைப்படி, அதாவது DA 25% தாண்டும் பொழுது விகிதங்கள் 27%, 18% மற்றும் 9%ஆகவும், DA 50% தாண்டும் போது விகிதங்கள் 30%, 20% மற்றும் 10% ஆகியவை மாறும் விதத்தில் இருந்தது. தற்போது இந்த 8வது ஊதிய குழுவின் விதிகள் எவ்வாறு மாறும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். HRA விகிதங்கள் மீட்டு அமைக்கப்படும். ஒவ்வொரு புதிய ஊதிய குழுவிலும் அகவிலைப்படி 0 தொடங்குவது போல HRA விகிதங்களும் அவற்றின் அசல் அடிப்படை விகிதங்களுக்கு, அதாவது 24%, 16% மற்றும் 8% திரும்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன. ஸோ இதனால் ஊழியர்களுக்கு பயனடைவார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான நன்மை 2 வழிகளில் இருக்கும். ஒன்று, அதிகரித்த அடிப்படை சம்பளத்தில் HRA ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், உங்களோட புதிய மற்றும் அதிகரித்த அடிப்படை சம்பளத்தில் இந்த HRA கணக்கிடப்படும். உதாரணமாக பார்த்தோம்னா, நீங்கள் அடிப்படை சம்பளம் 35,400 ரூபாய் பெறுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் X வகை நகரத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களோட HRA 30% விகிதத்தில் 10,620 ரூபாய் இருக்கும். இதுவே 8வது குழுவில் பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் 90,000 ரூபாயாக உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். 35,400 90,000 வரைக்கும் உங்களுக்கு அது அதிகரிச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மீட்டமைக்கப்பட்டதை 24% Xக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,600 ரூபாய் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த HRAவாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த 8வது ஊதிய குழுவிற்கு பின்பு HRAவோட அதிகரிப்பு பற்றின ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸு, மருத்துவ கொடுப்பனர்வு பார்த்தோம்னா 7வது சம்பள குழு பெரும்பாலான பணிபுரியும் ஊழியர்களுக்கான நிலையான மருத்துவ கொடுப்பனர்வை ரத்து செய்து அதற்கு பதிலாக CGHS போன்ற சுகாதார திட்டங்களில் கவனம் செலுத்தியது. ஆனால் CGHSல் எல்லைக்குள் வராத ஓய்வூதியதாரர்கள் நிலையான மருத்துவ கொடுப்பனர்வை பெறுகிறார்கள். ஸோ தற்போதைய நிலை பார்த்தோம்னா, ஓய்வூதியதாரர்கள் தற்போது மாதத்திற்கு 1000 நிலையான மருத்துவ கொடுப்பனர்வை பெறுகிறார்கள். ஸோ இந்த 8வது சம்பள குழுவில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, கொடுப்பனர்வு தொகையின் அதிகரிப்பு, அதாவது 2017 முதல் மருந்துகள் மற்றும் மருத்துவர் கட்டணத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு 8வது சம்பள குழு ஓய்வூதியதாரர்களுக்கான நிலையான மருத்துவ கொடுப்பனர்வை மாதத்திற்கு 1000 குறைஞ்சபட்சம் 2000 அல்லது 3000 அதிகரிக்கக்கூடும். இது ஒரு பெரிய நிவாரணமாகவும் இருக்கும். அடுத்ததாக டிராவல் அலவன்ஸ், பயணப்படி பார்த்தோம்னா ஊழியர்கள் தங்கள் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்வதற்கான செலவுக்காக TA வழங்கப்படுகிறது. ஸோ இதன்படி நேரடியாக அகவிலைப்படியும் இது இணைக்கப்படுகிறது. தற்போதைய விதிகளின் பிரகாரம் DA அதிகரிக்கும் போதெல்லாம் அது மொத்த TA தொகையினை பாதிக்கிறது. அகவிலைப்படியோட இந்த இணைப்பின் விளைவு இதனால் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, தற்போதைய அகவிலைப்படி அப்போது 60% மேல் இருக்கலாம். ஸோ 8வது ஊதிய குழுவின் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் பொழுது TA கணக்கீடு முற்றிலும் மாறும். இது ஒரு புதிய அடிப்படை ஊதியத்தில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறது தான். கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோல், டீசல் விலைகளிலும் பொது போக்குவரத்து செலவுகளிலும் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் மனதில் கொண்டு 8வது ஊதிய குழு TA அடிப்படை விகிதங்களில்
குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை வந்து செய்யக்கூடும். இதனால் அது இன்றைய செலவுகளுக்கு ஏற்ப பொருத்தமானதாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 8வது ஊதியக்குழு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்தவுடனே நம்ம சேனலில் உடனடியாக அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தகவல்களும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.